ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சோதனைகளின் மத்தியில் ஆசீர்வாதங்கள். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசாயா 48 அதிகாரம் 10 வசனம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எரிகிற அக்கினி சூளையை போன்ற சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். காரணம், உங்கள் தேவன் உண்மையுள்ளவர் என்பதையும் எல்லா நேரங்களிலும் உங்களை காக்கிற இரட்சிகர் அவரே என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கிறார். உபத்திரவங்களின் குகையினூடாக கடந்து செல்லும் போது உங்களை விட்டு நீங்காத தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் உபத்திரவம் என்னும் குகை சுத்திகரித்தல், வணைதல், அபிஷேகித்தல் மற்றும் நிரப்புதல் உண்டு. அவன் கிறிஸ்துவுக்கு மெய்யான மனவாட்டியாய் மாற வேண்டும் என்கிற உன்னத நோக்கமே அதற்கு காரணமாகும். சில விசுவாசிகளின் வாழ்க்கையில் தேவன் உபத்திரவத்தின் குகையை அனுமதிக்கும் போது அவர்கள் தேவனை கேள்வி கேட்க முயற்சிக்கின்றனர். அவருடைய அதிகாரம் மற்றும் அவருடைய வார்த்தையை குறித்து கேள்வி எழுப்பும் அவர்கள் கைவிடப்பட்டது போல் உணர்ந்து மன அழுத்தத்திற்குள்ளும் சுய பரிதாபத்திற்குள்ளும் சிக்கிக் கொள்கின்றனர். உபத்திரவம் என்னும் குகையிலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்தெடுக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போகின்றனர். நீங்கள் தேவனால் அழைக்கப்படும் போது அந்த அழைப்பு மலர்படுக்கை அல்ல, மாறாக உபத்திரவத்தின் குகை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவரே இந்த பாதையை உங்களுக்கு அனுமதித்தார் என்பதையும் அவர் ஒருவரே இதிலிருந்து உங்களை இரட்சிக்கப் போகிறார் என்பதையும் அவரே நிரூபிப்பார். சாதாரணமாக சூடாக்கப்படுவதை விட 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் வாழ்க்கையில் இருந்த அழைப்பை தேவன் நிரூபித்தார். அக்கினியின் நடுவில் 4ஆம் ஆளாக கர்த்தர் எழுந்தருளினார். அக்கினியின் நடுவில் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டவர்களாய் அவர்கள் விடுதலையாய் உலாவினார்கள். அக்கினியின் நடுவில் கட்டப்பட்டவர்களாய் போடப்பட்டாலும் அந்த அக்கினியினால் அவர்களை கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் அருந்து போயின. அவர்களுக்கு ஒரு சேதமும் உண்டாகவில்லை. காரணம், தேவகுமாரன் அவர்கள் மத்தியில் உலாவினார். தேவன் அவர்களை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார் என்பதும் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தேவனுடைய அழைப்பும் நிரூபிக்கப்பட்டது. இன்று எரிகிற அக்கினி சூளை போன்ற அனுபவங்களின் ஊடாக கடந்து செல்வீர்களானால் அமைதியாய் இருங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு இருக்கும் தேவன் உங்களை விடுவித்து மகிமைப்படுத்துவார். கர்த்தாவே, உபத்திரவங்களின் நடுவில் நீர் என்னோடு இருப்பதினால் உமக்கு நன்றி என்று நாம் ஜெபிக்கலாமா? உபத்திரவங்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள் என்று நாம் சிந்திக்கலாம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.